ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் வந்தாச்சு. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்துருச்சு. எக்ஸாம்க்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days கூட முழுசாக இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மார்க் டெஸ்ட்டு எழுத வேண்டியது ரொம்ப கட்டாயமான விஷயம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டில் ஒரு லாஸ்ட்டு 3 to 4 weeks வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது பார்ட்டிசிபேஷன் கம்மியாக தான் இருந்தது. பட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே, பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட ஷெடியூலில் தான் அவங்க போகணுன்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஷெடியூல் போட முடியல அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை சார் என்னால் வந்து தனியாக ஷெடியூல் போட முடியுது, நான் அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுபடியே ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட வீக்லி டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண தேவையில்ல. நிறைய பேர் எழுதுகிறேன். ஸோ பெருசாக நானும் வந்து கண்டுக்கல. பட் என்ன அதுனா தயவு செஞ்சு நான் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை எழுதி பார்க்க சொல்லுவேன். ஓகேவா, மொத்தமாக நம்ம டெஸ்ட் குரூப்பில், அதாவது டெஸ்ட் சீரிஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 200+ பீப்புள் இருக்கிறாங்க. நான் மினிமம் ஒரு 180+ பீப்புளாச்சும் எழுதுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஓகேவா, ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனாவை பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்காது, பேனாவை உங்களோட கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நிறைய பேர் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் இல்லாமல் தான் போய்ட்டு ஃபெயில் ஆவாங்க. பட் என்னன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது. இந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே கண்ணா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிருந்தேன். என்ன சொல்லிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் செஷன் வைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பண்ணுற காமன் மிஸ்டேக், சாப்டர் வைஸ் காமன் மிஸ்டேக் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எது, இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோத்ரூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டான கமிட்மெண்ட் வந்துருச்சு, வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. ஓகே, வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னால் வீட்டில் இருக்க முடியாது. நான் காலையில் இது ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா, இதில் என்னத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேவா, காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஹவு டு அப்ரோச் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதுக்கு வந்து டைம் ஆகும். ஓகேவா, அதுக்கு வந்து டைம் ஆகும். ப்ளஸ் மோரல்லஸ் நமக்கு நிறைய வீடியோ இருக்குது, மேரத்தான் வீடியோ இருக்குது. எனஃப் மென்டர்ஷிப் செஷன் வச்சாச்சு. ஓகேவா, எனஃப் மென்டர்ஷிப் செஷன் வச்சாச்சு. பட் என்ன அதுனா நான் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. காமன் மிஸ்டேக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதில் நம்ம பண்ண மிஸ்டேக்கில் எதுவுமே கற்றுக்காட்டினா வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் என்ன எல்லா மிஸ்டேக்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அது வந்து சொன்னேன்னா அகைன் நீங்கள் மெயின் எக்ஸாமில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 minutes வீடியோவில் நம்ம எல்லா காமன் மிஸ்டேக்கும் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு பசங்க கிட்ட சொல்லிடலாம். ஈவன் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் செஷன் வைக்க முடியாதுன்னா நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தலாம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அந்த எரரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, மென்டர்ஷிப் செஷன் வைக்க முடியாதுல. பட் ஓகே, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் எனக்கு வேலை இருந்தாலும் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அதை நீங்கள் எக்ஸாம்லேயும் இன்கார்பரேட் பண்ணிடணும், இந்த மிஸ்டேக்லாம் ரிப்பீட் ஆகாத மாதிரி. ஓகேவா, ஓகே கண்ணா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 போகலாம். 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா மெசேஜ் வந்தது. நிறைய பசங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மெல்லாம் சூப்பராக போட்டு பார்த்துறேன் சார், சம்மு எல்லாமே போட்டு பார்த்துறேன், எனக்கு தியரி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல சார், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது சார், அது எப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதணும்னு தெரியல சார், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க கண்ணா, இங்கே பாருங்கள். ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா, அதாவது 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்து முடிச்சிருப்பான், எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியரிக்கு வரலாம், அதாவது ப்ராக்டிக்கலில் எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவன் தியரிக்கு வரலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அறக்குறை இங்கேயும் அறக்குறை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலும் அதாவது சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லையும் போட்டு பார்த்துருக்க மாட்டான். சில இம்பார்ட்டன்ட் சாப்டரில் போட்டு பார்த்துருப்பான். பார்ட்னர்ஷிப்பு கஷ்டமாக இருக்கணும் அதை விட்டுருப்பான், கம்பெனிஸ் ஆக்ட் கஷ்டமாக இருக்கணும் விட்டுருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பான், ஐயோ நம்ம வந்து அங்கே விட்டதை தியரியில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்கிறேங்கண்ணா, இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா தியரி படிக்காட்டினா நீ எத்தனை மார்க்கு திறமா மிஸ் பண்ணுவேன்? தியரி படிக்காட்டினா எத்தனை மார்க் மிஸ் பண்ணுவான்னா உனக்கு ஒரு 120 மார்க்ஸ் டோட்டலாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கான். அதாவது 100 + ஆப்ஷனல் எல்லாமே சேர்த்து உனக்கு லாஸ்ட் கொஸ்டினில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக தியரி கேட்பான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நத்திங் பட் கம்பல்சரியில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு வரேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் வந்து தியரி கேட்பான்னு வச்சுக்கான். நீ இன்கேஸ் தியரி படிக்கல, தியரினா அதான்டா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லேருந்து மட்டும் தான் தியரி வரணும் இல்லை, இருக்கிற 10 சாப்டர்லேருந்து தியரி கேட்கலாம். ஓகேவா, உனக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கேட்கலாம் தியரி,
பார்ட்னர்ஷிப்லேருந்து கேட்கலாம், இன்வென்ட்ரிலேருந்து கேட்கலாம், டிப்ரிசியேஷன்லேருந்து கேட்கலாம், எல்லாத்துலேருந்து கேட்கலாம். சில பேர் நினச்சிட்டு இருப்பான், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேருந்து தான் வரும், தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து தான் வரும் அப்படின்னு இல்லை, எல்லா சாப்டர்லேருந்து வரும். நீ தியரி வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணணும்னா இருக்கிற எல்லா சாப்டரும் கவர் பண்ணணும், ஓகேவா? நீ ஐசிஎஸ் மெட்டீரியல் சம்மு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நீ படித்தா தான் வந்து உன்னால் மார்க் எழுதிக்க முடியும். பட் என்ன அதெல்லாம் சார் இந்த டைமில் நான் புதுசாக எடுத்து படிக்கலாமா சார், இப்போ நான் வந்து புதுசாக தியரிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு புதுசாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நான் ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் கோ த்ரூ பண்ணிட்டேன், தியரி நிறைய அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் அகைன் அதை ரிவைஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீ ரிவைஸ் பண்ணேன், ப்ரிப்பேர் பண்ணாத. ப்ரிப்பரேஷன் வேறு ரிவிஷன் வேறு. ப்ரிப்பரேஷனா நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற, தயவு செஞ்சு பண்ணாத. எதுக்காக பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு லாஸ்ட் கொஸ்டினில் ஒரு 5 மார்க் வரும், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 4 மார்க் வரும், ப்ளஸ் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 இது கேட்குறானா, சரி 10 இருக்காது 6 கேட்பான்னு நினைக்கிறேன், ஓகேவா? எத்தனை தெரியல வரையும் நினச்சுட்டா, சரி 10 மார்க்கு கேட்பான், கரெக்டாக? அந்த 10 மார்க்கில் நீ என்ன தான் படிக்காமல் இருந்தாலும் ஆல்ரெடி உனக்கு அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு ஒரு 60 மார்க் எடுத்துலான்னு வச்சுக்கா, மீதி ஒரு 40 மார்க்குக்கு தான் நீ ப்ரிப்பேர் பண்ணனா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 40% ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 40% ஒரு 4 மார்க்கு, ஓகேவா? தட் மீன்ஸ் மிஞ்சி போனேன்னா உனக்கு ஒரு 12 to 13 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் நீ மார்க் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கண்ணா. 120 மார்க்ஸில் ஒரு 12 to 13 மார்க்ஸ் தான் தியரியில் மார்க் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 12 மார்க்குக்காக, இந்த ஒரு 13 மார்க்குக்காக நீ வந்து பெருசாக ஒரி பண்ணாத. நீ வந்து 10 சாப்டரில் இருக்கிற தியரி பார்த்தனா உனக்கு வந்து 10 மார்க் தான் வரும்னு வச்சுக்கான். இதே 10 சாப்டரில் இருக்கிற எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்தனா உனக்கு 90 மார்க் வரும். நீ எப்போ வந்து தியரிக்கு போகணுன்னா, இந்த 90 மார்க்குக்கு நான் சாலிடாக ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நீ தியரிக்கு ப்ரிப்பரேஷன் போகணும். அப்படி இல்லையா நீ தியரியை விட்டுரு நீ ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் படிக்காத. பட் என்னதுன்னா ஒரு 2 hours மட்டும், ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி என்னோட சம்மரி புக்கில் நான் ரொம்ப சம்மரைஸாக கொடுத்துருப்பேன் தியரி, ஓகேவா? ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 4 பேஜ் இருக்குதுன்னா நான் 6 பேஜில் முடிச்சிருப்பேன். என்னோட சம்மரி புக்கை மட்டும் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கோ, என்ன தான் இருக்குது, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, கன்வென்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பிரின்சிபல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, அக்கௌண்டிங் ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 1 லைனர் மாதிரி கொடுத்துருப்பேன். நீ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணு. அதுவும் ஒரு 2 hours தான் நீ ஸ்பெண்ட் பண்ணணும். மோர் தென் 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தியரிக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே ஸ்பெண்ட் பண்ணி மெயினான விஷயத்த நீ கோட்டை விட்டுற போகிற, புரியுதா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு கேட்டேன், சார் தியரி ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியில் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ விட்டுட்டு 90 மார்க்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு, ஓகேவா? 90 மார்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 hours மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours எய்தர் நாளைக்கு மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 hours தியரியை மட்டும் என்னோட சம்மரி புக்கில் கோ த்ரூ பண்ணு. அப்படி இல்லையா நாளைக்கு கூட விட்டுரு. இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு நீ தியரி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. மெயின் எக்ஸாம் அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா தியரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சம்மரைஸ்டு மெட்டீரியல் நீ கோ த்ரூ பண்ணி போய்டு, ஓகேவா? பட் என்ன அதனால் சம்மு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீ இப்போ 10 சாப்டர் படித்தாதான் இந்த ஒரு 4 மார்க்கு உன்னால் சாலிடாக எடுக்க முடியும். அதுவே தெரியாது. நீ 10 சாப்டர் படித்தாலும் அதில் எந்த இடத்துலேருந்து கேட்பான்னு தெரியாது. நீ மேபி அந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்ப, பட் அந்த இடத்துலேருந்து கேட்கலாம். பட் இதுவே ஒரு சின்ன சாப்டரில் இருக்கிற சம்மு, ஒரு பிஆர்எஸ் நீ வந்து பார்த்தோன்னா சாலிடாக ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்ட, அப்படி இல்லைன்னா ஒரு இன்வென்ட்ரி சாலிடாக முடிச்சிட்டேன்னு ஏதாச்சும் ஒரு சாப்டரில் நீ சாலிடாக முடிச்சாலே, அதாவது சம்ஸ் நான் போட்டு பார்த்து சொல்கிறேன், சாலிடாக முடிச்சாலே உனக்கு அந்த 4 மார்க் வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணனா மாங்காய் டேரெக்டாக கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கும், அங்கே தான் நீ அட்டாக் பண்ணணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கல் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா தியரியை பற்றி கேட்டனா இதான் என்னோட ஒப்பீனியன், இதான் என்னோட அப்ரோச், ஓகேவா? பட் இதுவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிச்சிருப்பான், சூப்பராக 2-3 டைம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிருப்பான். அவன் வேணால் தியரி எப்படி நான் சொல்கிறது உனக்கு அப்படி இல்லை. யார் நீ குழப்பத்தில் இருக்கிறியோ, யார் ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கிறியோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தியரி பற்றி நினச்சேன்னா நீ நினைக்கவே நினைக்காதுன்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா தியரி, ஓகே? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் பார்த்து நம்ம என்னென்னலாம் காமன் மிஸ்டேக் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்ணா. ஃபஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ஓகேவா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீக்லி டெஸ்ட்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா தெரியும். அதில் ஒரு நான் சம்மு கேட்டிருப்பேன். அதில் நான் என்ன சம்மு கேட்டிருப்பேன்னா ஃபைனல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம எரர் கண்டுபிடிக்கிறோம். அந்த எரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எரரை நம்ம வந்து பார்த்தோன்னா 3 ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கலாம், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம்
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் P&L பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்படி இல்லையா P&L பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் கூட நீ கண்டுபிடிக்கலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி என்ட்ரி போடுவோன்னா, பழைய எரரை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான என்ட்ரியை நீ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் என்ட்ரி போடுவேன். அப்படி இல்லையா ட்ரையல் பேலன்ஸு அப்புறம் நீ கண்டுபிடிக்கிறனா ட்ரையல் பேலன்ஸ் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீ சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவேன். ஏதாச்சும் உனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை நீ வந்து நாக் ஆஃப் பண்ணுவேன். பட் இதுவே வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறனா சேம் தான். பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அக்கௌண்ட்டையும் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் தொடக்கூடாது. ஏன்னா இன்கம் அக்கௌண்ட்டையும் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டோம். இன்கம் அக்கௌண்ட்டையும் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் நீ வந்து P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். அகைன் அந்த P&L நீ கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். தட் மீன்ஸ் உன்னோட புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லெஜர் அக்கௌண்ட்டே இருக்காது. தட் மீன்ஸ் நீ அந்த லெஜர் அக்கௌண்ட்டை ஹிட் பண்ணக்கூடாது. அப்போனா வேறு எந்த லெஜர் அக்கௌண்ட்டை ஹிட் பண்ணணும், P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஹிட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அக்கௌண்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கா, நீ சேலரி அக்கௌண்ட்டை நீ தப்பாக ஏதாச்சும் என்ட்ரி போட்டுட்டு டூப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீ ரிவர்ஸ் பண்ணணும், சேலரியை ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கா. நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபிகேஷன் பண்ணனா அந்த சேலரி அக்கௌண்ட்டை நீ தொடலாம். அப்படி இல்லை சார், நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன்னா நீ சேலரி அக்கௌண்ட்டை தொடக்கூடாது, P&L அட்ஜஸ்ட்மெண்ட்டை தொடணும். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர்ஷிப்பே நான் சொன்னேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், அதாவது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ ரெக்டிஃபிகேஷன் போட்டாலும் அதே மாதிரி இன்கம் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நீ தொட்டுக்கினே வர. அந்த மாதிரி தொட்டனா நான் உனக்கு வந்து மார்க்கே கொடுத்துக்க மாட்டேன், தப்பு பண்ணிருப்பேன். ஓகேவா? அதாவது 0 மார்க்கு கொடுத்துருப்பேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா P&L அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டா மட்டும் தான் உனக்கு நான் வந்து மார்க் கொடுத்துருப்பேன். சில பேர் போட்டான், பட் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா P&L அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போடலை. ஸோ அதை நீ வந்து இது மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ரெக்டிஃபிகேஷன் அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? மற்றபடி ரெக்டிஃபிகேஷனில் பெருசாக நீங்கள் தப்பு பண்ணல. ஓகே, ஸோ ரெக்டிஃபிகேஷன் முடிஞ்சு. பிஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம காண்டாச்சு. ஓகேவா? செம்ம காண்டாச்சு. அட்லீஸ்ட் இது வச்சு பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தோன்னா எங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த லைனை மிஸ் பண்ணிருப்போம். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எரர் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணிருப்போம். சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுறேன். பட் உனக்கு பிஆர்எஸ்ல தெரியும் 2 டைப்ஸாக நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று ஏசிபி அட்ஜஸ்டட் கேஷ் புக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல், அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணி. இது ரொம்ப மேஜரான வந்து டாபிக். ஓகேவா? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏசிபியில் என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், பிஆர்எஸ்ல என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜர் கான்செப்ட். உனக்கு நான் கொடுத்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அட்ஜஸ்டட் கேஷ் புக் கேட்டிருப்பேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணாமல் டேரெக்டாக பிஆர்எஸ் போட்டிருப்பீங்க. ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் நான் மார்க் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, மார்க் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன்னா, நான் உன்னோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறேன்னா, இல்லைனா நீ என்னோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறியா, இல்லை என்னோட டெஸ்ட் சீரிஸை டெஸ்ட் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி போட்டு பார்ப்போம், சும்மா எழுதி பார்ப்போம், இதுக்கு ஃபுல் மார்க் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா விளையாட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செம்ம காண்டாச்சு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜர் ஏரியா, பிஆர்எஸ்ல மேஜர் ஏரியா. ஏசிபின்னு நான் கேட்டுன்னு ஏசிபி ப்ரிப்பேர் பண்ணாமல் டேரெக்டாக பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேவா? சில பேருக்கு ஒரே நிமிஷம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, கிளைமேக்ஸரும் வந்தாச்சு, அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஆர்எஸ் வீடியோவை பார்த்தனா உனக்கு புரியும். அப்படி இல்லைனா நீ வந்து பார்த்தீங்கன்னா சம் எடுத்து பார்த்தாலே உனக்கு புரியும். அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு. மேஜராக என்னது, பிஆர்எஸ்ல நம்மளோட கேஷ் புக்குக்கும் பேங்க்கோட பாஸ்புக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரது 2 ரீசனால். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டிஃப்ரென்ஸு. நான் செக் டெபாசிட் பண்ணிருப்பேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்க மாட்டான். நான் செக் இஷ்யூ பண்ணிருப்பேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிருக்க மாட்டான், பே பண்ண. ஓகேவா? அதனால டைமிங் டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி இல்லைனா அவன் பேங்க்கில் டேரெக்டாக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கியிருப்பான், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ நானும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலேயில் என்ட்ரி போடுவோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி இல்லையா எரர்னால டிஃப்ரென்ஸ் வரும். நான் தப்பாக ஏதாச்சும் எரர் பண்ணியிருப்பேன், அவன் பண்ணியிருக்க மாட்டான். இல்லை அவன் எரர் பண்ணியிருப்பான், நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் எரர்னால டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீ மேபி அட்ஜஸ்டட் கேஷ் புக் எதுவும் கேட்காட்டினா இருக்கிற எல்லாத்தையும் பிஆர்எஸில் காட்டு. அப்படி இல்லையா அட்ஜஸ்டட் கேஷ் புக் கேட்டிருக்கானா, நீ வந்து பார்த்தனா ஒன்னால் என்னென்னலாம் என்ட்ரி போட முடியுமோ நீ ஏதாச்சும் எரர் பண்ணிட்டியா, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடு. டைமிங் டிஃப்ரென்சஸ் இருக்கா, டைமிங் டிஃப்ரென்ஸில் நீ ஏதாச்சும் என்ட்ரி போடலையா, அவன் பேங்க்கில் டிவிடெண்ட் கிரெடிட் பண்ணிட்டான், நீ கிரெடிட் பண்ணலையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுட்டு ஒன்னால் எதுக்கு என்ட்ரி போட முடியாதோ அதை மட்டும் பிஆர்எஸில் காட்டு. ஒன்னால் ஒரு 3 விஷயத்துக்கு என்ட்ரி போட முடியாது. அவன் ஏதாச்சும் எரர் பண்ணியிருந்தான், பாஸ்புக்கில் எரர் பண்ணிருந்தானா ஒன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபியில் அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் என்ட்ரி போட முடியாது, பிஆர்எஸில் காட்டு.
அப்படி இல்லையா, நீ வந்து பார்த்தனா டைமிங் டிஃப்ரென்ஸில் நீ என்ட்ரி போட்ட, நீ செக்கு டெபாசிட் பண்ண மாதிரி என்ட்ரி போட்ட, செக்கு வந்து பார்த்தனா பே பண்ண மாதிரி என்ட்ரி போட்ட, ஆனால் அவன் என்ட்ரி போடலையா. ஸோ நீ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸில் காட்டு. தட் மீன்ஸ் பிஆர்எஸில் 3 வரும். இன்கேஸ் நீ அட்ஜஸ்டட் கேஷ் புக் ஓப்பன் பண்ணுறனா பிஆர்எஸில் 3 தான் வரும். பாஸ்புக் எரர், கேஷ் புக் எரர் வராது, ஏன்னா நம்ம என்ட்ரி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட், செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். ஏன்னா இந்த 3 விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, நம்ம சைடில் எல்லாமே பண்ணியாச்சு, அவன் தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏசிபி கேட்டனா நீ தயவு செஞ்சு ஏசிபியை போடாமல் டேரெக்டாக பிஆர்எஸ் போட்டோன்னா ஆன்சர் மேபி டேலி ஆகும், பட் உனக்கு வந்து மார்க் வராது. ஓகேவா, அது ஒன்று. டிப்ரிசியேஷன் சாப்டர் வையாம். சரி, டிப்ரிசியேஷன் சாப்டர் உனக்கு மேஜராக இல்லை 99.999% என்ன கொஸ்டின் கேட்பானா, மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்பான்னு வச்சுக்கான். நீ வந்து மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 மிஷினரி கூட கேட்பான். ஒரு மிஷினரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் வருஷமே வித்துட்டு ப்ராஃபிட் பார்த்துருப்பான். இன்னொரு மிஷினரி வந்து பார்த்தோன்னா 3ஆவது வருஷம் வித்துட்டு ப்ராஃபிட் பார்த்துருப்பான். இன்னொரு மிஷினரி வந்து பார்த்தோன்னா விற்கலாம் மாட்டான், பட் என்னன்னா ஏதாச்சும் டிப்ரிசியேஷன் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணிருப்பான். அப்படி இல்லைன்னா 10%லேருந்து 15% சேஞ்ச் பண்ணிருப்பான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 3ஆவது வருஷம் நீ எப்படி வந்து பார்த்தோன்னா டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுற அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவான்னு வச்சுக்கான். நீ நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா சூப்பராக வந்து பார்த்தோன்னா மிஷினரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நான் மிஷினரி அக்கௌண்ட் போட்டுறேன், அதிலே எல்லா 3 மிஷினரியும் போட்டுறேன். பட் ஒர்க்கிங் நோட்டு செப்பரேட்டாக நீ போட மாட்டேற. ஒர்க்கிங் நோட்டு கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டேங்குது. மிஷினரி 1க்கு ஓப்பனிங்கில் எவ்வளோ தரும் பேலன்ஸு, இயர் 1ல் எவ்வளோ தரும் டிப்ரிசியேஷன், இயர் 2ல் எவ்வளோ தரும் WDB, இயர் 2ல் எவ்வளோ தரும் டிப்ரிசியேஷன், இயர் 2ல் எவ்வளோ தரும் WDB, இயர் 3ல் எவ்வளோ தரும் சேல் பண்ணியிருக்கான், எவ்வளோ தரும் புக் வேல்யூ, எவ்வளோ தரும் ப்ராஃபிட். ஸோ மிஷினரி 1க்கு முடிச்சிட்டியா, அகைன் மிஷினரி 2க்கு வா, அகைன் மிஷினரி 3க்கு வா. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட்ஸ் ஒழுங்காக போடாதனால மார்க் வந்து கம்மியாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு கேட்டிங்க சார் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்குது, பட் என்னன்னா ஒர்க்கிங் நோட்டு தப்பாக இருக்குது. சரி, ஒரே ஒரு மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவனும் 10 மார்க் கொடுக்க மாட்டான். உனக்கு அந்த மாதிரி 10 மார்க் சம்மி கேட்குறான்னா ஒர்க்கிங் நோட்ஸுக்கே 5 மார்க் போயிடும். நீ என்ன தான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தாலும் உனக்கு 5 மார்க் தான் வரும். மீதி 5 மார்க் ஒர்க்கிங் நோட்டு உன்னோட ப்ரெசன்டேஷனுக்கு அவன் கொடுப்பான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீ ஒர்க்கிங் நோட்டு ஒழுங்காக போடாமல், ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக போடாமல், மிஷினரி 1, மிஷினரி 2, மிஷினரி 3ன்னு தெளிவாக போடாமல் நீ வந்து பார்த்தோன்னா கோட்டையை விட்டு வந்துட போகிற. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா டிப்ரிசியேஷனு. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியில் வையாம். இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கண்ணா. ட்ரேடிங் அக்கௌண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டு விசஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஓகேவா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டு, பேலன்ஸ் ஷீட் டேட்டு நம்ம ஸ்டாக் டேக்கிங் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டேட்டில் பண்ணுவோம். பட் என்னதுன்னா புக்கில் வந்து இன்வென்ட்ரியை நம்ம 31 மார்ச்சில் காட்டுவோம். அது ரெண்டுத்துக்கு நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இன் பிட்வீன் பீரியடில் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னா அதுக்கெலாம் வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா பிபி டேட்டில் இருக்கிற ஸ்டாக் வேல்யூவை ரிப்போர்ட்டிங் டேட்டில் இருக்கிற ஸ்டாக் வேல்யூவோட மேட்ச் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீ ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது. எதுக்காக சார், எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. உனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், ஆனால் உனக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் வராது. எதுக்காகனா நீ வந்து பார்த்தோன்னா ஐசிஎஸ் சஜஸ்டட் ஆன்சர்ஸ்னு நீ போய் எடுத்து பாரு, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணுவான். தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இருந்திருக்கு, அப்படி இல்லைன்னா எவ்வளோ தரம் பிபி டேட்டில் இருந்திருக்கு, ப்ளஸ் என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷனுக்கு நான் ப்ளஸ் பண்ணணும், என்னென்ன ட்ரான்சாக்ஷன் மைனஸ் பண்ணணும், ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீ சொல்லணும்னு வச்சுக்கா. நீ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா உனக்கு அப்படியே வந்து சம்டைம்ஸ் மார்க் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குண்ணா. சில பேர் வந்து பார்த்தோன்னா சில பேர் புரிஞ்சுப்பான். கரெக்ஷன் பண்ணுற எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாதுக்கண்ணா. எல்லாருக்கும் வந்து அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தானே பசங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக போட்டிருக்காங்க, மார்க் தரலான்னு சொல்லிட்டு தருவாங்க. பட் 10% தான் அதுக்கு சான்ஸ். மீதி 90% இவனாடா ஏதோ ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறான், இவனாடா ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கான், தப்பு அப்படியே அடித்து போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குமா சார்? என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு அண்ணா. அதனால தான் நான் சொல்லுவேன், என்னன்னா நீ வந்து பார்த்தோன்னா நீ ஐசிஐயை வந்து பார்த்தோன்னா கொஷின் கேட்காத. அவன் தான் நமக்கு மார்க் போடுறாரு. அவன் தப்பாக பண்ணாலும் அவன் எது சொன்னாலும் கண்ணை முடின்னு செஞ்சிரு. ஓகேவா? அவன் சஜஸ்டட் ஆன்சர் இப்படி தான் எழுதணும்னு சொல்கிறான், நீ எழுதிறேன். இல்லை சார், இதுவும் கரெக்டு தான், எங்கள் டீச்சர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் ஆன்சர் வரும். நீ அந்த மாதிரி போட்டுக்கோ. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா ரஃபாக போட்டுக்கோ. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ண முடியுமா? ட்ரேடிங் அக்கௌண்ட் சும்மா பென்சிலில் ஓப்பன் பண்ணிக்கோ. பட் மெயின் ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு நீ வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா சார் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு மார்க் வரல, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா வந்து காமனாக வந்து ஒரு வீடியோ போடலான்னு நான் சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். பட் அந்த வீடியோ தான் இது. ஓகேவா? ரிப்ளை பண்ணலை சார், ரிப்ளை பண்ணல, அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரில. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கு தெரிலனா இதுதான் உனக்கு ஆன்சர். ஓப்பன் பண்ணாலும் ஓகே, பண்ணாட்டினாலும் ஓகே, பட் உன்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நீ இதுவாக தான் கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகேவா?
ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உன்னோட ஒர்க்கிங் நோட்டாக வச்சுக்கோ, இல்லைனா சும்மா வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் பேஜில் கிறுக்கி வச்சுக்கோ. மெயின் ஆன்சராக அது வந்து கொடுக்காது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஷீட்டோட மேட்ச் ஆகல, சஜஸ்டட் ஆன்சர் ஷீட்டோட ப்ரெசன்டேஷன் மேட்ச் ஆகட்டுனா அவனுக்கு சம்மு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனலில் 2 மார்க்னால 3 பேப்பர் எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குண்ணா. 2 மார்க்கு எஸ்எஃப்எம்னு நினைக்கிறேன். எஸ்எஃப்எம்ல 2 மார்க் போச்சு. மீதி 2 சப்ஜெக்டில் பாஸு, மீதி 3 சப்ஜெக்டில் பாஸு. ஆனால் அந்த 3 சப்ஜெக்டில் எக்ஸம்ஷன் இல்லை. ஓகேவா? அதனால் இந்த 2 மார்க்கில் வந்து போயிடுச்சு. அந்த 2 மார்க் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பேப்பர் வாங்கி பார்த்தனா 8 மார்க்கு கரெக்டாக எழுதுனா 8 மார்க்கு குறைச்சிட்டாங்க கண்ணா. 8 மார்க்கு குறைச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா 46 எடுத்தான். 46 ஆக்சுவலாக கரெக்டு, ஆன்சர் ஷீட்லாம் கரெக்டு, பட் 38 தான் போட்டிருந்தாங்க. பட் என்னதுன்னா ஐசிஐயில் வந்து பார்த்தோன்னா ரீவேல்யூஷன் கிடையாது, டோட்டலிங் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதனால ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, சரி பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைம் வேஸ்ட் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணி பாஸ் ஆகிட்டேன் சிஏ. ஓகேவா? பட் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த 8 மார்க் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருந்தாலும் மார்க் குறைச்சதுக்கு காரணம் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி நீயும் ஆகிடாத அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நீ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸு. ஓகேவா? கம்பெனி அக்கௌண்ட்ஸு நீ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் செஷன் அட்டன் பண்ணேன்னு தெரியல. ஓகேவா? நான் ஃபர்ஃபீச்சரில் ஒரு சம்மு கேட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி போட சொல்லிருந்தேன். ஓகேவா? ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி போட சொல்லிருந்தேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் செஷன் நான் சொன்ன இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருந்துச்சான்னு தெரியல. ஒரு நிமிஷம். அதாவது ஃபர்ஃபீச்சருக்கு என்னடா என்ட்ரி போடுவோம்? ஃபர்ஃபீச்சர்னால் ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட இருந்து பேப்பரை நம்ம வாங்கிடுவோம். இதுக்கப்புறம் நீ ஓனர் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ ஷேர் கேபிட்டல் ரிவர்ஸ் பண்ணுறோம். அவங்ககிட்ட இருந்து வாங்கின காசை கொடுத்துருவோமா, பேங்க்னு கொடுத்துருவோமான்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். அதை அப்படியே நம்மளே வச்சுருவோம். அது நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருவோம். அசியூம் நம்ம ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்குது. அவங்ககிட்ட ஆல்ரெடி 6 ரூபாய் வாங்கிட்டோம், 4 ரூபாய் கேட்டோம், கொடுக்கல. அதனால தானே ஃபர்ஃபீச்சர் பண்ணுறோம். நீ ஃபர்ஃபீச்சர் ஷேர் ஃபர்ஃபீச்சர்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணுறோம். ஷேர் கேபிட்டல்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணுறோம். ஏன்னா ஓனர் இல்லை, 10 ரூபா. 6 ரூபாய் வாங்கின காசு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை, ப்ராஃபிட்டு. ஸோ 2 ஷேர் ஃபர்ஃபீச்சர்னு சொல்லிட்டு அந்த 6 ரூபாவை இன்கமாக புக் பண்ணுறேன். மீதி 4 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கான். மீதி 4 ரூபாய்க்கு நான் என்ன சொன்னேன்னா, நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ்னு போடணும்னா ஆல்ரெடி அவனோட டியூ அமௌண்ட்டு கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தனா நீ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஃபீச்சரில் கால்ஸ் இன் அரியர்ஸ்னு போடலாம் இந்த 4 ரூபாய்க்கு. அப்படி இல்லையா என்ன டியூவோ, அலாட்மெண்ட் டியூவாக இருக்கா 4 ரூபா, ஃபஸ்ட்டு கால் டியூவாக இருக்கா 4 ரூபா, இல்லைனா அது 2 இது 2 இருக்கா. ஸோ எந்த லெஜர் அக்கௌண்ட் டியூவாக இருக்கோ அந்த லெஜர் அக்கௌண்ட்டை தான் ரிவர்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கால்ஸ் இன் அரியர்ஸை ரிவர்ஸ் பண்ணி வச்சுருப்பான். ஓகேவா? கால்ஸ் இன் அரியர்ஸை ரிவர்ஸ் பண்ணி வச்சுருப்பான். பட் நான் என்னோட சம்மில் வந்து பார்த்தோன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லாட்டினா நீ கால்ஸ் இன் அரியர்ஸ்னு வந்து ஹிட் பண்ணக்கூடாது. நீ வந்து பார்த்தோன்னா எய்தர் வந்து பார்த்தோன்னா அலாட்மெண்ட் பண்ணி ஷேர் அலாட்மெண்ட் இங்கே பாரு. நீ இன்கேஸ் நோ கால்ஸ் இன் அரியர்ஸ்னா ஃபஸ்ட் என்ட்ரி ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் டு ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கால். அப்படி இல்லை சார், அமௌண்ட்டை ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இருக்கிற டியூ அமௌண்ட்டை அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்ரெடி நீ இந்த லெவலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கவுனி. ஸோ ஆல்ரெடி நீ கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா என்ன என்ட்ரி போடலாம்? டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் டெபிட் ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபர்ஃபீச்சர் டு கால்ஸ் இன் அரியர்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி போட வேண்டிய இடத்துல செகண்ட் என்ட்ரி போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ கொஷினில் கால்ஸ் இன் அரியர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ ஃபர்ஃபீச்சரில் ரிவர்ஸ் பண்ணும்போது கால்ஸ் இன் அரியர்ஸ் தான் தொடணும். எதுவுமே சொல்லலையா? நீ எய்தர் அலாட்மெண்ட்டோடு காலத்தோடு பேசுகிறாங்க தான் கொஷின். அப்படி இல்லையா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோ. இந்த கிவன் கொஷின் இட் இஸ் அஷ்யூம்டு தட் அமௌண்ட் டியூ இஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கால்ஸ் இன் அரியர் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எழுது. நீ எதுவுமே எழுதாமல் வந்து ஏதோ நீ ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கனா சஜஸ்டட் ஆன்சரோட ஆன்சர் மேட்ச் ஆகலைன்னா அடித்து போட்டுருவாங்க. இல்லை சார், சஜஸ்டட் ஆன்சரோட ஆன்சர் மேட்ச் ஆகலை, ஆனால் நான் அசம்ஷன் கரெக்டாக எழுதிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கொஷினில் உனக்கு மார்க்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கான். ஸோ அந்த ஒரு விதமான தப்பு நீ பண்ணக்கூடாது. ஓகே? ஏன்னா ஃபர்ஃபீச்சரில் வந்து நிறையா வந்து கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல எப்போ கால்ஸ் இன் அரியர்ஸை ஹிட் பண்ணணும், எப்போ வந்து பார்த்தோன்னா ஷேர் அலாட்மெண்ட் ஆர் ஷேர் கால்ஸ் அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும் கண்ணா. ஓகேவா? அது ஒன்று. எங்கடா ஓகேவா? கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அது ஒன்று தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்னல் என்ட்ரி வரும். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷன் முக்கியம்டா.
நரேஷன் ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷன் ஒழுங்காக எழுத மாட்டீங்க, டப்புன்னு வந்து ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதிட்டு போயிடுறாங்க. பட் நரேஷன் தெளிவாக எழுதினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் மோஸ்ட்டாக பசங்க தப்பு பண்ணல. பட் எனக்கு என்ன ஒரு கட் ஃபீலிங்னா, நீ ஏதோ இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுக்கண்ணா. நானும் வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் செஷனில் ஓகே, அப்படி இல்லைனா இங்கே கூட ஓகே, என்னோட யூடியூப் வீடியோவில் கூட ஓகே, நான் என்ன இதை கவர் பண்ணேன்னா, சப்போஸ் சேஞ்ச் இன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் புதுசாக ஏபி இருக்கிற இடத்துல சி வந்திருப்பான் அட்மிஷன், இல்லை ஏபிசி இருக்கிற இடத்துல சி வெளியே போயிருப்பான், இல்லைனா சி செத்து போயிருப்பான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கான்ஸ்டிடியூஷன் ஆச்சுன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணணும், ரீவேல்யூஷன் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுற சம்மு நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். மென்டர்ஷிப் செஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். இது வந்து சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க் வரும். ஓகேவா? பட் என்னதுன்னா இன்னொரு விதமான சம் இருக்குதுண்ணா, டிசல்யூஷன். ஓகேவா? தட் மீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆச்சுனாலும் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆயிருக்கும். அந்த மாதிரி இடத்துல கம்பெனி ஃபேர்மை இழுத்து மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட் எல்லாம் வந்து விற்றுருவோம். ஒரே நாளில் விற்றுருவோம்னு சொல்ல முடியாது. அதை விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விற்போம். மொத்தமாக 10 லட்சம் அசட் இருக்கா, இன்றைக்கி 2 லட்சம், அடுத்த மாதம் 4 லட்சம், அடுத்த மாதம் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பை பீஸாக விற்போம். ஸோ அந்த மாதிரி வர கேஷை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் ஃபார்மில் அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் அசட்டை விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர கேஷை நம்ம எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு, ஓகே, ஹையஸ்ட் ரிலேட்டட் கேபிட்டல் மெத்தடு. நான் அந்த 2 மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மு எனக்கு தெரிஞ்சு போடலான்னு நினைக்கிறேன். பட் என்னதுன்னா அந்த மாதிரி சம்மு கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, பட் வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. வந்தனா 12 மார்க் 14 மார்க்குக்கு வரும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் சொல்கிறேன், நாளைக்கு நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சம்மு வருது. தட் மீன்ஸ் நீ வந்து என்ன பண்ணணும்னா, என்னோட கொஷின் பேங்க்கில் இல்லை ஏதோ ஒரு கொஷின் பேங்க்கில் இந்த மாதிரி கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற சம்மை நீ 2-3 எடுத்து போட்டு பார்த்துக்கோ. ஸோ தட் வந்து நாளைக்கு உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறாத. யூனிட் 6ன்னு நினைக்கிறேன், யூனிட் 6 நீ இக்னோர் பண்ணுறாத. எல்லா யூனிட்டையும் யூனிட் 3லேருந்து 5 வரைக்கும், 3லேருந்து 5 வரைக்கும் இதுதான் இருக்கும். ஓகேவா? ரிவல்யூஷன் அக்கௌண்ட் கேட்பான், கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்பான், பேலன்ஸ் ஷீட் கேட்பான். அது சூப்பராக நிறைய பேர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் சில பேர் கோட்டையை விட சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து அந்த சம்ம டெஸ்ட் பண்ணுறேன். இப்போயே நான் சொல்லிக்கிறேன், இதுலேருந்து ஒரு சம்ம வரும்னு சொல்லிட்டு 12 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதை விட்டுறாத. ஓகே, இதை விட்டுறாத. சரி, எனக்கு அது தெரியல சார், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இப்போ சொல்லிக் கொடுங்கன்னு கேட்காத கண்ணா. ஓகேவா? சொல்லிக் கொடுங்கன்னு கேட்காதீங்க. மேபி நீங்கள் கிளாஸ் போயிருப்பீங்க, அங்கே வந்து சொல்லிக் கொடுத்த வச்சு நீங்கள் ப்ளீஸ் அதை போட்டு பாருங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். என்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டு கொடுக்க முடியாது. இல்லைடா நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு கமிட்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகேவா? நான் வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் எடுக்கல, இன்ட்ரோ எடுக்கிறேன், ப்ளஸ் ஆஃபீஸும் பார்த்துட்டு இருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 2 நாள் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அதனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூடியூப்பில் போட முடியாது, இல்லைனா ஒரு மென்டர்ஷிப் செஷன் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஓகேவா? பட் என்னதுன்னா நீங்கள் தான் படிக்கணும், படித்தே ஆகணும். நாளைக்கு வந்து கொஷினில் நான் அது கேட்க போகிறேன். ஓகேவா? நாளைக்கு இருக்கிற கொஷின் பேப்பரில் கேட்க போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக இதுதான். இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் நீ என்னதுன்னா ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்கில் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு ஃபுல்லாக படிக்காமல் நீ வந்து மிஸ்டேக் பண்ணுற போகிறேன். ரெக்டிஃபிகேஷனில் பிஃபோர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமா, ஆஃப்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி என்ட்ரி போடுறோமா அப்படின்னு பார்க்கணும். பிஆர்எஸில் அவன் அட்ஜஸ்ட் கேஷ் கேட்டிருக்கானு பாரு, டப்புன்னு எனக்கு பிஆர்எஸ் தெரியணும், கண்ண முடியும் ஓப்பன் பண்ணுறது. டிப்ரிசியேஷன் ஓகேடா, மிஷினரி அக்கௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸியாக முடிச்சுட்டு 10 மார்க் வாங்கலான்னு பார்க்காத. தெளிவாக வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் நோட்டு போடணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் ஜேர்னல் என்ட்ரி கரெக்டாக போடு. இது கரெக்டாக போடு. என்னடா கீழே ஏதோ எழுதுவோமே, நரேஷன் கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பர் ஃபீச்சர் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பார்ட்னர்ஷிப்பில் அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மு கண்டிப்பாக நீ வந்து பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்வென்ட்ரியில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மெயின் ஆன்சராக கொடுக்காத. எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு போட தெரியும்னா ஓப்பன் பண்ணிக்கோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரஃபாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ளஸ் மைனஸில் தான் நீ வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ண காமன் மிஸ்டேக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ மிஸ்டேக்கும் பண்ணிவிட்டு எனக்கு மார்க் தாங்கன்னு கேட்டுருந்தீங்க. ஓகே, அதுக்கெலாம் மார்க்கு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் மார்க்கு தராமல் நீ வந்து பார்த்தோன்னா உன் மண்டையில் நான் வந்து பதிய வச்சாதான் நீ எக்ஸாமில் போய்ட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கண்ணா.
சூப்பராக படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த சேஞ்சஸ் இந்த எரர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கணும். ஓகேவா? சூப்பராக நான் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் எழுதுறீங்க. சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. நான் சண்டே ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஈவினிங் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆனால் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பண்ண வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு நான் சண்டே ஈவினிங் சொல்கிறேங்கண்ணா. ஓகேவா? சூப்பராக படிங்க. ஆல் தி பெஸ்ட். வெறித்தனமாக படிக்கிறோம், மாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம்.